கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஞானம் எங்க ஆரம்பிக்குதுன்னு வசனம் சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதல்ல இருந்து. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். இப்ப ஞானத்தை தருகிறவர் கர்த்தர். ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்துனா அவர் வார்த்தையிலிருந்து. அல்லேலூயா. அறிவும் புத்தியும் வரும். இது எப்படின்னா, கடவுள் கொடுக்கிற ஞானம், கடவுள் கொடுக்கிற அறிவு, கடவுள் கொடுக்கிற புத்தி. மனித அறிவு அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஹியூமன் நாலேஜ் இஸ் லிமிட்டட். எவ்வளோ பெரிய மருத்துவமாக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், மருத்துவர்களெல்லாம் படித்தவர்கள், நல்லது செய்கிறவங்க பெரும்பாலான மருத்துவர்கள். அதனால் நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க, நல்லது. ஆனாலும் அந்த மருத்துவத்திற்கு கூட அநேக பெரிய மருத்துவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சாதாரணமான கொஞ்ச கால அனுபவம் உள்ள மருத்துவர்களை விட மிக உயர்ந்த நிலையில் 40 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் மருத்துவராக மிகப்பெரிய உச்சகட்ட நிலையில் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அப்படி போய் சில காரியங்களை பற்றி கேட்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு பதிலே இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா மனித அறிவு வரைமுறைக்கு உட்பட்டது. எங்களால் இந்த விஷயத்தை சுகமாக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் தேவனுடைய ஞானம் அது அளவில்லாததாக இருக்கிறது. அது அன்லிமிட்டடாக இருக்கிறது. ஹல்லேலூயா.